யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த வாரத்திலே நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு பாடல், என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அரணும் கோட்டையும் தஞ்சமாய் இருக்கிற கர்த்தர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தை அழகாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் நின்று வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். ஆமென். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்களும் பாடுவீங்களா? என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவன் என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் நின்று என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் தேவனில் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவதிலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலெத்தி என்னை உயர்த்திடுவார். என்னை அவனிடலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலெத்தி என்னை உயர்த்திடுவார். என் தேவனில் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் தினம் நடத்திடுவார். தம் கூடார மறைவில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் தினம் நடத்திடுவார். என் தேவனில் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா. தாயும் தந்தையும் உங்களை கைவிட்டாலும் அன்பர் இயேசு உங்களை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேல் ஏற்றி உங்களை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் இல்லை, சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். அவர் கண்மலையாகிய தேவன். அவர் கண்மலையிலே நிறுத்தி உங்களை அழகு பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சரண வார்த்தை எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவனிடலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலெத்தி என்னை உயர்த்திடுவார். என்னை அவனிடலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலெத்தி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்சமா. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா.
அவர் நமது வெளிச்சம், அவர் நம் கோட்டை, அவர் நம் கண்மலை, யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய மனைவி உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். நிச்சயமாக அது உங்களை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். கர்த்தர் நல்லவர், கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேருபீன்கள் ஊழியங்கள் சார்பில் மீண்டுமாக உங்களை இந்த மாதத்திலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் சிறிது நேரம் ஒரு பாடலை கேட்டீங்க. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இத்தனை மாதங்கள், இந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வந்து நம்மை சுமந்து கொண்டு வந்து எத்தனையோ ஆபத்துகள், வேதனைகள், உள்ளத்தின் பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி இந்த 5வது மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை கர்த்தர் நீங்கள் திறந்தருளுங்க இயேசப்பா. இந்த ஒவ்வொரு ஜனங்களோட உள்ளங்களை நல்ல நிலங்களாகி பண்படுத்துங்க. நீரே வார்த்தையை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி, சுகப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடிமையை தாழ்த்தி ஆண்டவரை என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். என்னை மறைத்து கத்த நீங்கள் வெளிப்படுங்க. நீர் உமது வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சிறிது நேரம் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, விதைப்போம். நாம் விதைக்க வேண்டும். எதை விதைக்க வேண்டும், எதை விதைக்கக்கூடாது, எப்படி விதைக்க வேண்டும், எங்கு விதைக்க வேண்டும் என்று சில சத்தியங்களை நான் பழைய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பின்பு ஒரு நாள் நம் புதிய ஏற்பாடை குறித்து தியானிப்போம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே விதைப்பதை குறித்து என்ன கொடுத்திருக்கிறது என்று நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு நேராக உள்ளங்களை திருப்பிக் கொள்ளுங்க. வேறு எதையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேறு எந்த குடும்பத்தின் பிரச்சனைகளோ பாரங்களோ எதையும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வேதத்தின் வசனத்துக்கு நேராக உங்கள் உள்ளத்தை திருப்புங்க. கர்த்தர் நல்ல நிலங்களாய் உங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தி அதில் விதைக்கப்பட்டதை பல மடங்காய் பலன் தரும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் பாருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:18 பாருங்கள். நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்ம எதை விதைக்க வேண்டும் என்றால் நீதியை விதைக்க வேண்டுமா. முதலாவது நாம் எதை விதைக்க வேண்டும், நீதியை விதைக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், ஓசியா 10ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதே இருக்குது. ஓசியா 10:12 அதில் பார்த்தீங்கன்னா, நீதிக்கென்று விதை விதையுங்கள். நாம் விதைக்கணும், எதற்கென்று விதைக்கணுமா, நீதிக்கென்று விதை விதையுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம் எல்லாம் ஒரு தரிசு நிலம் போல் இருக்கிறது. நான் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அப்போ பிறக்கும் போதே நமக்குள்ளாக அந்த பாவ சுபாவங்கள் ஒட்டி கொண்டு உள்ளது. நம்மளுடைய உள்ளம் ஒரு தரிசு நிலங்களை போல இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தரிசு நிலத்தை போல இருக்கிறது. நாம் அதை பண்படுத்தணுமா. தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்போ நம்ம விதைக்க வேண்டிய விதைகள் எதற்காக இருக்கணும், நீதிக்கென்று. நீதியை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். எது நீதி? நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம், அநேக அநியாயங்களை உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக அக்கிரமங்களை, துணிகரமான பாவங்களை எல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் விரும்புகிற நீதி எது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. நம்ம வேதத்தை தெளிவாய் நீங்கள் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து தினமும் வேதத்தை வாசிங்க. அதிக நேரம் எடுத்து இந்த வேதத்தோட நீங்கள் செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், எது நீதி எது அநீதி என்பதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நீதி என்று வேதம் எதை சொல்கிறதோ அதை நாம் விதைக்க வேண்டுமா. அப்போ கர்த்தர் சொல்கிற நீதியை நாம் விதைத்தால், அதை நம் வாழ்க்கையிலே நம்ம அபியாசப்படுத்தி பார்த்தால் நம்ம மெய் பலனை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. மெய் பலன்னா உலகத்தில் பெறுகிற பலன்கள் இல்லை. உலகத்தில் ஒருவேளை நம்ம கஷ்டமாக கடினமாக உழைச்சோன்னா அதற்கு நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நம்ம நல்ல பணம் கிடைக்கும், ஐஸ்வர்யமாய் வாழலாம், நம்ம காரு பங்களா அப்படி வாழலாம். இதெல்லாம் உலகத்திலே நாம் பெறுகிற பலன். ஆனால் அந்த பலனை வேதம் சொல்லலை. நீதிமொழிகள் 11:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். மெய் பலன் என்பது மாறாத பலன். அப்போ பரலோக ராஜ்யம், அந்த ஆவிக்குரிய பலனை கொடுத்து கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் நீதியை விதைத்தால்
நாம் பரலோக ராஜ்யத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த மெய் பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது தேவன் நம்மிடத்துல கேட்கிறது நாம் நீதியை விதைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அனைவரும் நீதியை செய்ய பழக்கப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய தரிசு நிலமாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை, நம் உள்ளத்தை, நம்மளுடைய காரியங்களெல்லாம் பண்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தை அதற்கென்று காத்திருங்க. வேதத்தை வாசிங்க. வேதம் சொல்கிற நீதிகளெல்லாம் நீங்கள் எழுதுங்க. இதெல்லாம் நீதி, கர்த்தர் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் நீதி என்று எதிர்பார்க்கிறார். அந்த நீதிகளெல்லாம் நாம் விதைக்க நாம் பிரயாசப்படுவோம். விதைக்க நம்ம தகுதிப்படுத்துவோம். அடுத்து பாருங்க, இன்னொரு விதையை பற்றி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 126 5வது வசனமும் 6வது வசனமும். சங்கீதம் 126. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இங்கே என்ன வசனம் சொல்கிறதுனா, விதைக்கிறது ஒரு கடினமான காரியம். எந்த காரியத்தை விதைத்தாலும், இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க படிக்கிறது தான் விதை போல. அவங்க கடினமாய் பிரயாசப்பட்டு படித்தால் அதன் பலனை பெறுவாங்க. அப்போ அந்த பலனை பெறும்போது இன்பமாக இருக்கும், ஆனால் படிக்கும் பொழுது மிகுந்த கடினமாக இருக்கும். அதே மாதிரி உழைக்கிறவர்கள், அந்த 1ஆம் தேதி வந்தால் அந்த மாத கடைசியில் அதுக்குரிய சம்பளத்தை வாங்குகிறோம், அந்த பலனை பெறுகிறோம். ஆனால் அந்த 1 மாதமும் கடினமாய் உழைக்கிறோம். அப்போ அந்த கடினமாய் உழைப்பது அது மிகுந்த கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். யாரும் ரொம்ப விருப்பப்பட்டு அதை செய்கிறதில்லை, ஆனால் செஞ்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் செய்கிறோம். நாம் சந்தோஷமாக அதை செய்ய பழகிக்கொள்ளணும். அதே போல் பாருங்கள், அந்த அள்ளி தூவுற விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறானாம். அந்த விதைப்பது அவ்வளோ கடினமான காரியம். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம விதைக்கிறோம், நன்மையை விதைக்கணும், நீதியை விதைக்கணும், அதெல்லாம் கடினமான காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள், தாவீது ராஜா சொல்கிறார், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கலாம், ஆனால் நம்ம அறுக்கும் போது கம்பீரமாக இருப்போம். இதை இன்னொரு விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்ணீர் கூட ஒரு விதை போல தான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் சிந்தி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேர்தலுக்காக நாம் அதிகமாக ஜெபித்தோம். எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளும் நம்ம ஜெபித்தோம். தொடர்ந்து நம்மளுடைய தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்கள், நன்மை தீமை அறியாத இந்த ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கண்ணீர் சிந்தி நம்முடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் மக்களுக்காக நாம் கண்ணீர் சிந்தி ஜெபித்தால் அது கூட விதை போன்றதுதான். அப்போ அந்த கண்ணீரோடு நம்ம அதை விதைத்து கொண்டிருந்தால் கம்பீரமாக இருக்கலாம். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அப்படி ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு விதையை போல, அந்த ஜெபம் ஒரு விதையை போல, அந்த கண்ணீர் ஒரு விதையை போல. அப்படி விதைத்தால் நாம் கம்பீரமாக நம்மளோட வாழ்க்கையில் போராடி நான் சம்பாதிப்பதை விடவும், நம்ம பிரயாசப்பட்டு நம்மளுடைய பலத்தினால் நாம் சாதிப்பதை விடவும் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் அதனால் நாம் எளிதாக பெரிய பெரிய காரியங்களை, வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்போ கண்ணீரும் ஒரு விதை தான். நீதியை நம்ம விதைக்கணும், கண்ணீரை நாம் விதைக்கணும். இன்னொன்று பாருங்கள், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இல்லை பிரசங்கி சொல்கிறாரு, சாலமோன் ராஜா சொல்கிறாரு, காலையிலே உன் விதை விதை. காலை வேதம் சொல்கிறபடி பார்த்தா காலை என்பது ஒரு செழிப்பான நேரம், நல்ல வெளிச்சம் உள்ள நேரம், நன்மை உள்ள காலங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காலங்களை காலை என்று சொல்கிறோம். பிரச்சனைக்குரிய, போராட்டத்துக்குரிய காலங்களை மாலை என்று சொல்கிறோம். மாலை இருள் கவிழ்ந்துவிடும். மாலையில் நம்ம பெரிதாக எதையும் நம்ம செய்ய முடியாது. ஸோ மாலையில் நம்ம அடங்கி தான் இருக்கணும். இப்போ நமக்கு வாழ்க்கையில் போராட்ட காலங்களை மாலை என்பதாக நம்ம சித்தரித்துக் கொள்கிறோம். அப்போ காலையில் உன் விதை விதை. நம்ம நன்றாக இருக்கும் பொழுது, நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது, செழிப்பாக இருக்கும் பொழுது, சுகத்தோடு பலத்தோடு இருக்கும் பொழுது நன்றாக விதைக்க வேண்டும். காலையில் நம்மளால் இயன்ற அளவு விதைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நல்ல காலங்களில், நம் வாழ்வின் நல்ல காலங்களில் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ, நீதியை விதைங்க, கண்ணீரை விதைங்க, உழைப்பை விதைங்க, பிரயாசங்களை விதைங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமோ காலையில் விதைங்க. மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் போராட்ட காலங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நம்ம கையை நெகிழ விடக்கூடாது. அப்பவும் நம்ம தைரியத்தோடு காத்திருக்கணும். அப்பவும் தொடர்ந்து விதைக்கணும். நம்ம கையை நெகிழ விடக்கூடாது. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி இருந்தேனே, நான் இப்படி ஆயிருக்கனே, ஏன் இப்படி வந்தது, ஏன் இது அது இதுன்னு சொல்லி நம்மளே மனதை சோர்வுக்குள்ளாக கொண்டு போய் வாழ்க்கை வெறுத்து அப்படி இருக்கக்கூடாது. மாலையான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கையை நெகிழ விடாமல் நாம் விதைத்து கொண்டிருக்கணும். பிரசங்கி சொல்கிறார், இதுவோ அதுவோ, நல்லதோ கெட்டதோ, எது நடக்குமோ எது வாய்க்குமோ ஒன்றும் நமக்கு தெரியாது. விதைக்க வேண்டியது மட்டும் நம்முடைய கடமை. பலனை கொடுப்பது கர்த்தருடைய பொறுப்பு. அது கர்த்தருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்து வர வேண்டும். நிறைய நேரம் நம்ம செய்கிற தப்பு, நாமளே எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்.
இது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு சொல்லி நாமளே நம்முடைய சுய அறிவினால் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு அதன்படியே வாழ்க்கையை நம்ம நடத்த பிரயாசப்படுகிறோம். நிறைய வேளையில் அது பொய்த்து விடுகிறது. நம்மால் அந்த இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நம்மளால் அந்த தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவரே ஏன் செஞ்சீங்க ஏசப்பா? கர்த்தரை செயல்பட விடாமல் கர்த்தருடைய வேலையும் நாமளே கையில் எடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். இப்போ விதைப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. நன்மையை விதைங்க, நீதியை விதைங்க, கண்ணீரை விதைங்க, உங்கள் உழைப்பை விதைங்க, என்னெல்லாம் உங்களுக்கு விதைக்க முடியுமோ அதெல்லாம் விதைங்க. அது உங்களுடைய வேலை. பலன் கொடுப்பது கர்த்தருடைய வேலை. எது நடக்குமோ எது வாய்க்குமோ ஒன்றும் நமக்கு தெரியாது, அதை பற்றி நமக்கு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் இருக்குமானால், நல்ல பலமுள்ள நாட்கள், நல்ல செழிப்புள்ள நாட்கள், அந்த நாட்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் இயன்ற அளவு விதைங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எவ்வளவு நன்மைகளை விதைக்க முடியுமோ விதைங்க. மாலை போன்ற உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்குரிய காலங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் கையை நெகிழ விடாமல் காத்துருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் வாய்க்க செய்வார். இப்போ பாருங்கள், வேதத்தில் சில காரியங்கள் சொல்லியிருக்கு. இது நாம் விதைக்க வேண்டியது. நான் நிறைய வசனங்கள் இது குறித்து பேசலாம், நேரம் சுருக்கமாக இருப்பதால் நான் சில காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தர் நமக்காக சில காரியங்களை விதைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், சங்கீதம் 97 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 97:11, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்காக சில காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறார். அதோட அறுவடையை நாம் தானாக பெற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, நீதிமானுக்காக வெளிச்சம். நாம் நீதிமானாக இருந்தால், கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, நீதியை விதைக்கிறவர்களாக நாம் இருந்தால் நமக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெளிச்சம். என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர்கள் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி. செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருந்தால், செம்மையான இருதயம் என்றால் நிறைய பேர் நம்ம இருதயம் திருக்கும் முறுக்கும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. நிறைய பேர் நம்ம பேசுகிற போது நம்ம அதை குறித்து வருத்தப்படுகிறோம். நம்மிடத்தில் ஒன்று பேசுகிறாங்க, ஆனால் அவங்க உள்ளமோ வித்தியாசமாக இருக்கிறது. வெளியில் போய் நம்மை பற்றி தூற்றுகிறார்கள். நம்ம பேசும்போது நம்ம நல்லா இருக்கணும்னு பேசுகிறாங்க, ஆனால் அவங்க உள்ளம் ஐயோ ஏன் நல்லா இருக்காங்க என்று நம்மை குறித்து நினைக்கிறதா இருக்கிறது. நிறைய நேரங்களில் நீங்கள் எல்லாருமே நம்ம அது போன்ற சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி வருகிறோம். அது ஒரு செம்மையான இருதயம் அல்ல. செம்மையான இருதயம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசி நடித்து ஏமாற்றி வஞ்சனை சூது வாதி, இது செம்மையான இருதயம் இல்லை. உண்மையாக எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், நம்மளால் இயன்ற உதவிகளை எல்லாருக்கும் செய்வோம். இது ஒரு செம்மையான இருதயம். அப்படி செம்மையான இருதயமாய் நாம் வாழ்ந்தால் நமக்காக மகிழ்ச்சி, நம் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் நமக்கென்று ஒரு மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறாராம். அப்போ நம்ம நீதிமானாக இருந்தால் நமக்கென்று வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செம்மையான இருதயத்தாராக இருந்தால் நமக்கென்று மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அதோடைய அறுவடையை கர்த்தரே விதைத்திருக்கிறார். அதோடைய அறுவடையை கர்த்தர் நமக்கு தருவார். எரேமியா 31:27 பாருங்கள். எரேமியா 31:27, இஸ்ரவேல் யூதா குடும்பத்தை மனுஷ வித்தினால் மிருக வித்தினால் விதைப்பேன். பாண்டவர் சொல்கிறாரு, நாம் இஸ்ரவேலாக இருந்தால், யூதா குடும்பமாக இருந்தால், இஸ்ரவேல் என்றால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருடைய சந்ததி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூதா மனுஷர் என்றால் அவர் தெரிந்து கொண்ட கோத்திரம், துதிக்கிற ஜனங்கள் தான் யூதா. அப்போ நம்ம துதிக்கிறவர்களாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் துதிக்கிறவர்களாய் இருந்தால் நம்மை அவர் மனுஷ வித்தினால் மிருக வித்தினால் விதைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நமக்கென்று கர்த்தர் நம்ம குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் உண்டோ, மனுஷ வித்து மிருக வித்துனா உனக்கு வெறுமென நம்ம பழைய காலத்தை போல இருந்தால், பழைய காலத்தில் பொறுத்தவரையிலும் என்ன சொல்கிறோம், அநேக குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், நல்ல மிருகங்கள் கழுதை ஒட்டகம் இருந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த காலத்தில் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக விதைத்து வைத்திருக்கிறாராம். நாம் இஸ்ரவேல் குடும்பமாய் யூதா குடும்பமாய் இருந்தால் மட்டும் போதும். கர்த்தர் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் விதைத்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே. அதோடைய அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 72:16 பாருங்கள். சங்கீதம் 72:16, பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல் அசையும், பூமியின் புல்லை போல் நகரத்தால் செழித்தோங்குவார்கள். அப்போ இதில் ஆண்டவர் என்ன தாவீது என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே மலைகளின் உச்சிகளில், மலைகளின் உச்சிகளில்ங்கிறது அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மலை ஏறி மலையோட உச்சிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். நம் வாழ்க்கையிலும் மலைகள் போன்ற சில இடங்கள் இருக்குது. வேதத்தில் இதை குறித்து தனியாக ஒரு பிரசங்கமாக பேசலாம். எந்த மலையெல்லாம் இருக்கிறது, ஜெபம் ஒரு மலை, அபிஷேகம் ஒரு மலை, உபவாசம், அது போல் நிறைய காரியங்கள் இதை குறித்து பேசலாம். அப்போது மலைகள் என்றால் நாம் கடினமாய் பிரயாசப்பட்டு அந்த இடத்த ரீச் பண்ணால் அதுக்கு பேர் மலை.
ஸோ நம்ம ஆண்டவருக்காக எதெல்லாம் பிரயாசப்பட்டு உழைத்து எந்த காரியத்தெல்லாம் செய்கிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோன்னா ஒரு பிடி தானியம் அங்கு கர்த்தர் விதைத்து வைத்திருக்கிறார். என்னென்னா ஒரு பிடி தானியம், ஒரு கை கொள்ளளவு உள்ள ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் விளைவு லீபனோனை போல் அசையும். லீபனோன்கிறது ஒரு பெரிய வனம், ஒரு பெரிய காடு. அந்த லீபனோனில் எத்தனையோ மரங்கள் இருக்குது என்று லீபனோனை குறித்து வேதம் அதிகமாக சொல்கிறது. அப்போ லீபனோன் என்பது ஒரு பெரிய வனம், அதில் எத்தனை விதமான மரங்கள், அவ்வளோ பெருசு. அப்போ ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய விளைவு அந்த லீபனோனை போல் அசையும். நம் வாழ்க்கையிலும் அந்த மலைகளை நாம் ரீச் பண்ண வேண்டும். பரிசுத்தம் ஒரு மலை, ஜெபம் ஒரு மலை. இது போல் நம்ம வாழ்க்கையில் கடினமாக ஏறி ஆண்டவருக்குள்ளாக நம்ம அடக்கி ஒடுக்கி பிரயாசப்பட்டு அந்த மலைகள் போன்ற அந்த உயர்ந்த நிலைகளுக்கு நாம் ரீச் பண்ணால் நமக்காக அங்கு ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது லீபனோனை போல் அசையும். பூமியின் புல்லை போல் நகரத்தால் செலுத்தி ஓங்குவார்கள். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதில் தானாக புல் முளைக்கும். நாம் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், ஆனால் அந்த செடி மெதுவாக வளரும், ஆனால் புல் எளிதாய் வளரும், செழித்து வளரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புல் தான் செழிப்பாக இருக்கும். அப்போ புல் எளிதாய் வளர்ந்து எளிதாய் செழிக்கிற ஒரு இது அதான் அந்த புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். இப்போ கர்த்தர் நமக்காக ஒரு பிடி தானியம் விதைத்து வைத்திருக்கிறார். அதோடைய விளைவு லீபனோனை போல் இருக்கும். எங்கே? நாம் மலைகளின் உச்சியில். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அந்த பொசிஷன், அந்த மலைகளின் போல அந்த உயரமான உன்னதமான அந்த ஸ்தானத்துக்கு நம்ம சென்றால் கர்த்தர் நமக்காக விதைத்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் செழித்தோங்க கர்த்தர் நம்மை செய்வார். நாம் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். அப்போ நம்ம இதில் பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக எதெல்லாம் விதைத்து வைத்திருக்கிறார்னா வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது, செழிப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனே நமக்கென்று விதைத்து வைத்திருக்கிறார். நாம் எளிதாய் அதை பெற்றுக்கொள்ளலாம். அடங்கி கர்த்தருடைய கருத்துக்குள்ளே இருந்து வேதத்தை வாசித்து கர்த்தரை நேசித்து செம்மையான இருதயமுடையவர்களாக, நீதிமான்களாக, இஸ்ரவேல் குடும்பத்தாராக, யூதா குடும்பத்தாராக, இந்த மலைகளின் உச்சிலே இருக்கிறவர்களாக நம்மை பாதுகாத்து கொண்டால் இந்த எல்லா விதைப்பும் தானாய் நமக்கு சேரும். இப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எதை நம்ம விதைக்கக்கூடாது. இப்போ எதை விதைக்கணும்னு பார்த்தோம், கர்த்தரே நமக்கு எதை விதைத்து வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். நம்ம எதை விதைக்கக்கூடாது. யோபு 4:8 பாருங்கள். அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே இருக்கிறார்கள். அப்போ சில ஜனங்கள் தீவினையை விதைக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், துன்மார்க்கமாய் துணிச்சலாய் பாவங்களை செய்கிற ஜனங்களை பார்க்குறோம். குத்து, கொலை, கற்பழிப்பு, வெட்டு, எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ தீவினை, அதை அநியாயமாய் தைரியமாய் விதைக்கிறார்கள் அந்த தீவினையை. அப்போ அந்த தீவினை விதைத்தால் அந்த தீவினையே தான் அறுப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 22:8 பாருங்கள். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். இப்போ நியாயத்தை விதைக்கணும், நீதியை விதைக்கணும். ஆனால் அநியாயத்தை விதைத்தால் நாம் வருத்தத்தை அனுபவிப்போம். அப்போ நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், அப்படி இல்லையே, நாங்கள் பார்க்குறோமே எத்தனையோ தீவினை விதைக்கிறவங்க, அநியாயத்தை விதைக்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் நல்லா தானே இருக்குது. நாம் வெளியரங்கமாய் சில காரியங்களை பார்க்குறோம். அவங்களுடைய ஆழ் மனது எப்படி இருக்கிறது, அதோடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது, அவங்களோட நிம்மதி எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. உண்மையான இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னது என்றால், மன நிம்மதியாய் சந்தோஷமாய் ராத்திரி படுத்தா தூங்குறீங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநியாயம் செய்கிறவர்கள், தீவினை விதைக்கிறவர்களால் கட்டாயமாக அந்த நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்பை வாங்கிக்கிடவே முடியாது. அவங்களுக்கு பணம் இருக்கலாம், அவங்க பெரிய மாளிகைகளில் இருக்கலாம், அவங்க எவ்வளவோ சுகவாசிகளாய் வாழலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் வெளியரங்கமாக அவங்கள பார்க்குறோம், அவங்க போகிற காரை பார்க்குறோம், அவங்களோட பங்களாவை பார்க்குறோம், இவ்வளோ துணிகரமாய் பாவம் செய்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் என்றைக்குமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த துன்மார்க்கரை பார்த்து நம்ம எரிச்சலாகாதே என்று வேதம் சொல்கிறது. நம்ம எரிச்சல் படவே கூடாது. அப்போ கட்டாயமாக தீவினை விதைத்தால் அவர்களுக்கு பலன் தீவினை தான். அநியாயத்தை விதைத்தால் அவர்களுக்கு பலன் வருத்தம் தான். அதை கண்டிப்பாக நாம் விதைக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை அடக்கி ஒடுக்கி எதெல்லாம் பாவம், எதெல்லாம் அநியாயம், எதெல்லாம் தீவினை என்பதை நம்ம கண்டுபிடித்து அதையெல்லாம் செய்யாதபடி பயந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்திருக்க வேண்டும். பாவம் செய்ய பயப்பட வேண்டும். நாம் ஐயோ இது பெரிய பாவமே, இதை செய்தால் இதற்குரிய தண்டனை எனக்கு கிடைக்குமே என்று நாம் பயந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அப்புறம் பாருங்கள், எங்கு விதைக்கணும், நம்ம எதை விதைக்கணும் எதை விதைக்கக்கூடாது என்று பார்த்தோம். எங்கு விதைக்கணும்? ஏசாயா 32:20 பாருங்க. ஏசாயா 32:20 மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.
அப்போ நம்ம விதைக்கிறது என்றால் நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மாடுகள், கழுதைகள், இதுக்கு வேறு என்னவோ ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த நான் அதை புரிந்து கொண்டதுன்னா, மாடு கழுதையெல்லாம் கடினமான உழைப்பு, கடினமாய் உழைத்து பொறுமையாக காத்திருந்து எல்லாம் அந்த கழுதையெல்லாம் அவ்வளோ பொதி சுமந்து அது பொறுமையாக தன்னோட வேலையை பார்க்கும். மாடு கடினமான உழைப்பு. அப்போ கடினமாக உழைக்கிறவங்க நம்மலாம் அப்போ ஒரு சபையில் நம்ம இருக்கிறோம். அந்த போதகர் நம்மை நடத்தி கொண்டு போய் நமக்கு ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், ஆண்டுடைய வசனத்தை விதைக்கிறோம், எல்லாம் ஓகே. அது நம்ம எங்கே விதைக்கணும்? நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதைக்கணும். வேதத்திலையும் பார்க்குறோம், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் அப்படிலாம் புதிய பழம் பார்க்குறோம். அப்போது நம்ம தேவையில்லாத இடங்களில் நம்ம எவ்வளோ விதைச்சாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. இப்போ சில சமயம் பாருங்கள், நம்ம வந்து ரூபா கொடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை நீங்கள் போய் ஒரு நல்ல வசதியாக உள்ளவங்களுக்கு போய் செய்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனும் அதான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு வசதி உள்ள ஒருத்தவங்களுக்கு ரூபா கொடுத்தா அவன் திரும்ப கொடுப்பாங்க, பதிலுக்கு பதில் செய்யப்படும். நமக்கு பரலோகத்தில் எந்தவித பலனும் அதற்கென்று இல்லை. ஏழைகளுக்கு செய்யுங்க, அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. அதே போல தான் நம்ம யார் தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விதைக்க வேண்டும். அப்போ நம்ம விதைக்கிற விதை அது வீணாய் போகாதபடி, அது முள்ளுகளுக்குள் விழாதபடி, அது வழியருகே போகாதபடி, அது நல்ல நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதைத்தால் அதன் பலன் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வசனத்தை சொல்லும் பொழுது கூட அது நீர்வளம் பொருந்திய இடமா, உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு நீங்கள் வசனத்தை சொல்ல போகிறீங்களா, அந்த ஆத்மாக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உங்கள் உள்ளத்தை நல்ல நிலமாய் பக்குவப்படுத்துங்க. நான் அந்த சொல்ல போகிற விஷயம் அவங்க மனசில் நிற்கணும். மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல, மாத கணக்கில் கூட நேரம் எடுத்து அவங்களுக்காக நல்லா ஜெபிங்க. அவங்க உள்ளத்தை அந்த நீர்வளம் பொருந்திய இடமாய் மாற்றுங்க. பிறகு போய் விதைங்க, உடனடியாய் பலன் கிடைக்கும். பன்றிகளுக்கு முன் உன் முத்தை போடாதேன்னு வேதம் சொல்கிறது, அது உன்னை பீறி போடும் என்று சொல்கிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு வேதம் தெளிவாய் நம்ம கற்பித்து கொடுக்கிறது. நல்ல ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதைக்கிறோம். அப்போது தேவையுள்ள இடங்கள், அது விளைச்சல் கொடுக்கிற இடங்கள் பார்த்து நாம் விதைத்தால் அதற்கென்று உள்ள ஆசீர்வாதம் பெரியது. இன்னொன்று பாருங்கள், எரேமியா 4:3 சொல்கிறது, முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசன நிலத்தை பண்படுத்துங்கள். இப்போ முள்ளுகளுக்குள்ளே விதைக்கக்கூடாது. முள்ளுகளுக்குள்ளே நம்ம விதைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த விதை முளைக்கும், அது வளரும், முள் அதை நெருக்கி போடும், பலன் இருக்காது. அப்போ முள் என்பது உலகத்தோட ஐஸ்வர்யம். வேதம் அதுதான் நமக்கு காட்டுகிறது. உலகத்தோட ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அந்த உலகத்தோட அந்த லௌகீக இன்பங்கள், அதில் வாழ்கிற அந்த மக்களுக்குள்ளே நம்ம விதைத்தால் அந்த முள்ளுகளுக்குள் நாம் விதைப்பது வீண். இப்போ வசனத்தை நம்ம விதைக்கும் பொழுது, உங்கள் ரூபாய், உங்களுடைய பணங்களை நீங்கள் விதைக்கும் பொழுது எந்த இடத்துல விதைக்கிறீங்க, யாருக்கு விதைக்கிறீங்க, எப்படி விதைக்கிறீங்கிறத அதிக ஞானத்தோடு நம்ம செய்ய வேண்டும். இப்போ நிறைய நமக்கு இந்த ஞானம் ரொம்ப தேவையாக இருக்குது. நம்ம எத்தனையோ ஏழை எளிய ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவங்க கிராமப்புறங்களில் அப்படி சாப்பாட்டுக்கு கூட அவங்க தங்களை வருத்திக்கிட்டு, எனக்கு எத்தனையோ ஊழியர்களே தெரியும், இன்றைக்கி ஒரு ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ஒரு லைட் கூட இல்லாமல் ஆனால் தியாகமாக ஊழியர் செய்கிற ஊழியர்கள் எனக்கு தெரியும் எத்தனையோ கிராமங்களில். அவங்களுக்கெல்லாம் நம்ம விதைக்கிறதே கிடையாது. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அப்படியே ஆசீர்வாதத்தில் அப்படியே தழைச்சி இருக்கிறவங்க, ரொம்ப செழிப்பில் மயங்கி, அதே மாதிரி ஆண்டவரை அவங்க அது அப்படியே ஒரு மாதிரி வாழ்கிற மக்களுக்கு நம்ம வந்து அந்த மேல்போக்கான காரியங்களை பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறோன்னு நினைக்கிறோம், ஒரு பெருமைக்காக, நம்மளுடைய பெருமைக்காகவோ நான் அவங்களுக்கு செஞ்சோம். அது மாதிரி பெரிய பணக்காரங்களோடையே தான் நம்ம லிங்க் வச்சுக்க விரும்புகிறோம். கர்த்தர் இதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. நீர்வளம் பொருந்திய இடங்கள்லாம் எந்த இடம் பலன் தருகிறதோ, எந்த இடம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதோ, எந்த இடம் தேவை உள்ளதோ அதெல்லாம் பார்த்து விதைங்க. முள்ளுகளுக்குள் விதைக்காதீங்க. உங்களுடைய பணங்களோ, உங்களுடைய உழைப்போ, உங்களுடைய எந்த காரியமோ, உங்களுடைய ஜெபமோ எல்லாம் ஒரு விதை. உங்களுடைய கண்ணீர் ஒரு விதை. அதை சரியான இடத்துல விதைத்து ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் வந்து அந்த வசனத்தை விதைங்க. பிள்ளைகளுக்குள்ளாய் விதைத்து கொண்டே இருங்க. சிறு குழந்தைகளுக்குள்ளாய் இந்த வசனத்தை விதைத்து கொண்டே இருங்க. பிள்ளைகள் கேட்குற மாதிரி இருக்காங்களோ கேட்கலையோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பலன் கொடுக்குறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் மனதில் வைத்துட்டு விதைச்சிட்டே இருங்க. அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் போடுகிற முழங்கால், நல்ல முழங்கால் போடுங்க, ஜெபிங்க. பிள்ளைகளுடைய மன மாற்றத்துக்காக, பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்காகலாம் ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜெபிங்க. இதெல்லாம் ஒரு விதையாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தின்படி. அதை நாம் செய்வோம். நீதியை விதைப்போம், ஜெபத்தை விதைப்போம், கண்ணீரை விதைப்போம், முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதிருப்போம், நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதைப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய அளவிலே பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, நாங்கள் இன்று கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் விதைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே
பரிசுத்தம் நாங்கள் விதையாக எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீதியை விதையாக எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் ஜெபத்தை விதையாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். விதைக்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. தங்கள் வாழ்நாள் முழுவதும், அது காலை ஆனாலோ அது மாலை ஆனாலோ எந்த சூழ்நிலை ஆனாலோ கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் அப்பா ஆண்டவரே உம்மை நம்பி விதைக்கட்டும். நீதியை விதைக்கட்டும் ஏசப்பா. தீவினையை விதைக்க வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, யார் யாரெல்லாம் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுங்க. பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இஸ்ரவேல் குடும்பமாய் ஆண்டவரே, யூதா குடும்பமாய் மாற்றுங்க. எங்களுக்கென்று நீர் விதைத்து வைத்திருக்கிற யாவற்றையும் நாங்கள் அறுவடை செய்ய, அந்த மகிழ்ச்சியை, அந்த கம்பீரத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த செழிப்பை நாங்கள் அறுவடை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிருபை கொடுங்க. உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக உங்களுடைய கரம் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல பிரசன்னம் கடந்து செல்லட்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வரும் நாட்களிலே ஆண்டவரை விதைக்கிறவர்களாய் மாறட்டும். உம்மை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும். பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும், செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.